படிக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனா டெய்லி கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறது தான் சக்ஸஸோட ரியல் சீக்ரெட். ஒன் டே படிச்சு பிரேக் எடுத்துட்டா ரிசல்ட் வராது. ஆனா ஸ்மால் டெய்லி எஃபோர்ட்ஸ் தான் பெரிய சாதனைகள உருவாக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது டிப்ஸ் இல்ல. உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்ட் ஸ்டடி பிரின்சிபல். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே டெய்லி. ஒரு நாளைக்கு 3 to 4 ஹார்ஸ் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 30 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ், அப்புறம் 1 hour இப்படி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு டெய்லி ஸ்மால் எஃபோர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டைம் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு பிளேஸ். இப்போ நீங்கள் ஒரே நேரம் ஒரே இடத்துல படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹேபிட்டாக ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆயிரும். அப்போ மைண்டுக்கு அந்த டைம் வந்தாலே படிக்கணும்னு ஆட்டோ மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே ஃபிக்ஸ்டு டைம் ஃபிக்ஸ்டு பிளேஸை செட் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பிரேக் டாஸ்க் இன்டூ மினி டார்கெட்ஸ். இன்றைக்கி ஃபுல் சாப்டர் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. ஒரு 2 பேஜஸ், ஒரு 3 டாபிக்ஸ், ரொம்ப ஸ்மாலாக சொல்லணுன்னா ஒரு 20 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன கோலாக போடுங்க. அப்போ பிரெயினுக்கு ஓவர்லோட் ஆகாது. கண்டினியூஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஸ் பொமரோடோ மெத்தட். அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சின்னதாக பிரேக் எடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாகும், டயர்ட்னஸ் குறையும், படிக்கிறது போராக இருக்காது. நெக்ஸ்ட்டு ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன் அக்ரெசிவ்லி. ஃபோனை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க. வாட்ஸ்அப் மியூட் பண்ணிடுங்க. அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஸ்டடி டேபிள் க்ளீன் இல்லாமல் இருக்கணும். ஸோ ஸ்டடி டேபிளை க்ளீனாக வச்சுக்கோங்க. மைண்டு கிளட்டராக இருந்துச்சு, அதாவது டிஸ்டர்ப்டாக ஒரு மாதிரி கஜன்னு இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு படிக்கணுங்கிற மைண்டே வராது. அப்போ உங்கள் ஸ்பேஸை கிளியராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். உங்கள் மைண்ட் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். ஒரு ஸ்மால் நோட்டோ இல்லாட்டியும் ஆப்பில் எழுதிக்கங்க. இன்றைக்கி நான் என்ன படித்தேன், எவ்வளோ நேரம் படித்தேன், என்னென்ன பெண்டிங் இருந்துச்சு, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ ட்ராக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டிவேஷன் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கிரேட்டர் தென் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா டஃப்பான சப்ஜெக்டை படிங்க. ஈவினிங் ஒரு லைட்டான டாபிக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இப்போ மைண்ட் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் படிச்சிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டடிக்கு ட்ரிகர் ஹேபிட் செட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ டீ குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. டைமர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா படிக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக சிக்னல் மைண்டு கொடுக்கையில் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும் மைண்டு. அதை ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸை. இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலோ இல்லை 1 hour கண்டினியூஸாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன ரிவார்டு மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு காஃபி குடிக்கிறதோ, உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றதோ, ஒரு சின்ன வாக் போயிட்டு வரதோ, ஒரு 10 மினிட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் படித்ததை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ பிரெயினுக்கு ஸ்டடிஸ் ஈக்குவல் டு குட் ஃபீலிங் அப்படின்றது ரெயின்ஃபோர்ஸ் பண்ணும். இப்போ படிக்கிறது அப்படின்னாலே ஒரு குட் ஃபீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்கள் மைண்ட் அப்படி டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், ரீஸ்டார்ட் ஃபாஸ்ட். இப்போ ஒரு நாள் படிக்கல அப்படின்னா அது கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த நாளே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு 100 days பர்ஃபெக்ட் இல்லை. 100 days நீங்கள் கம்பேக் கொடுக்குறதா முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கங்க. பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 minute ரூல். ஸ்டார்ட் வித்தவுட் திங்கிங். இப்போ ஸ்டடி பண்ணுறதுக்கு மனசே இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு 2 minutes படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 80% நீங்கள் கண்டினியூஸாக ரொம்ப நேரம் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை சீட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிக் தான். இப்படி தான் நீங்கள் உங்களை ட்ரிக் பண்ணி படிக்கிறதுக்குள்ளே போகணும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஆங்கர் டெக்னிக். ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டமோ இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டடியோட சிம்பிள் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளூ நோட் புக்கோ இல்லை சின்னதாக ஒரு லேம்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே
ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு வந்து படிக்கிற மோடு வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் வந்து சைக்காலஜியை வந்து ஆங்கர் எஃபெக்ட் அப்படின்னும் கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு படிக்க மைண்ட் இல்லாட்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ரிமூவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஸ்டடிக்கு வந்து பிளாக் ஆகிற விஷயம் எது தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பென் இல்லாமல் எதையாச்சும் சர்ச் பண்ணுறது, புக் செல்ஃப் வந்து மெஸ்ஸாக வச்சுக்கிறது, அப்புறம் வந்து நோட்ஸ் கிடைக்காம வந்து இரிட்டேட் ஆகிறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சும்மா ரேண்டமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு இருக்குன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்காக வந்து அடுக்குங்க. அது மாதிரி தமிழ்னா தமிழ் புக்ஸாக 6th-லேருந்து அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கரெக்டாக அடுக்குங்க. அப்போ இந்த செக்ஷன் வந்து தமிழ் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் நமக்கு தெரியும். இதே இது மிஸ்ஸாக நீங்கள் எனக்கு என்னன்னு அடுக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்க்கவுமே குழப்பமாக இருக்கும், நமக்கு படிக்கிற மைண்ட் செட்டுமே வராது. இப்போ நைட்டே வந்து நீங்கள் ஸ்டடி இதை செட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. அப்போ மார்னிங் வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து 0 ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃப்ரிக்ஷனாக இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ யாராச்சும் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெயின் கூல் டவுன் ரிச்சுவல். இப்போ படித்து முடித்தோடனே உடனே போய் ஃபோனை வந்து எடுக்காதீங்க. இது வந்து ஒரு பேட் ஹேபிட்டு. 5 மினிட்ஸ் வாக்கோ இல்லை டீப் பிரித்தோ இல்லை டேபிளையோ க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பிரெயினை வந்து கூல் டவுன் பண்ணையில் கன்சிஸ்டன்சி ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். மைண்டு காமாக இருக்கும் போது நெக்ஸ்ட் டே வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோனை பார்க்குறதையுமே அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் வித் வார்ம் அப் சப்ஜெக்ட். டைரெக்டாக டஃப் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவோம். மைண்ட் வந்து தடையான மாதிரி ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட் படித்து நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கோங்க உங்களை. அப்புறம் வந்து டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்குள்ளே போங்க. அப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஸ் ஸ்டடி அலாம் லேபிள்ஸ். இப்போ நார்மல் அலாம் இல்லாமல் லேபிள் போட்டு அலாம் போடுங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி போடுங்க. அடுத்த அலாரமில் வந்து ஃப்யூச்சர் உன்னை நம்புது அப்படி போடுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு ரேங்க். இந்த மாதிரி அலாரம் வந்து ஓப்பன் பண்ணும் போதே பிரெயினுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் ஆகும். அப்போ வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், படிப்புக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் பிரேக் த செயின் சார்ட். இப்போ வாலில் வந்து ஒரு கேலண்டரை போட்டு வச்சுட்டு டெய்லி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டே வந்து டிக் பண்ணிக்கோங்க, டிக் மார்க் வந்து போடுங்க. அப்போ வந்து அந்த செயினை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபோர்ஸ் பண்ண படிக்க தூண்ட ஆரம்பிச்சிடும். இது சிம்பிள் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 1 மந்த் கேலண்டர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க, டெய்லி படிச்சிருக்கீங்கன்னா ஒரு டிக் மார்க் போடுங்க. அப்போ வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதை உங்களுக்கு பிரேக் பண்ணவே தோணாது. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். நைட்டு 5 மினிட்ஸ் என்ன படித்தேன், என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுங்க. அப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கிளாரிட்டி இஸ் ஈக்குவல் டு கன்சிஸ்டன்சி. அப்போ உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு தெளிவு கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி பேஸ்டு ஸ்டடி ஹேபிட். ஒரு லைனை டெய்லி வந்து சொல்லுங்கள், நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லல. அதனால் வந்து டிசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடி சைடுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, நான் டெய்லி படிக்கக்கூடிய பர்சன், அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.